Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul uqdatam min lisani yafqahu qawli. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் கஃபார் இறைவனுடைய திருநாமங்களில் அல் கஃபார் என்ற பெயர் உள்ளது. இதனுடைய அர்த்தம் மிக்க மன்னிக்க கூடியவன் என்ற இந்த அர்த்தம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் குறிப்பாக இந்த தாராவி பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கும் அவருடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்யும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்த ஒரு சில செய்திகளை கடந்த நாட்களிலே நாம் பார்த்திருந்தோம். இந்த உலக வாழ்க்கையினுடைய தொடர்பை அறுத்து துண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மனித வாழ்க்கையில் இந்த மரணம் என்ற இந்த ஒரு விஷயம் இருக்கிறது. உலகத்துல மற்ற சாரார்கள் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, உலக வாழ்க்கையினுடைய ஒரு எண்டு காடு, உலக வாழ்க்கையினுடைய ஒரு இறுதி நிலை அப்படின்னா ஒருவருடைய மரணம் தான் கடைசி, அதன் பிறகு வேறு எதுவுமே இல்லை என்ற ஒரு சிந்தனையில் எத்தனையோ சாரார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மரணத்தை எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், அவருடைய உண்மையான வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடியதுதான் இந்த மரணமாக இருக்கிற இந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியர்கள் பார்க்க வேண்டும் என்ற ஏராளமான போதனைகள் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அது அடிப்படையில இந்த மரணம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள்ல ஏதோ ஒரு சாதாரண ஒரு நிகழ்வை போன்று கருதி விட்டு சென்றுகிறார்கள். ஒரு சாதாரண மறுநாள் இறந்து போயிட்டு உலகத்துல பிறந்த எல்லாரும் இறக்கத்தானே போறோம், நாளைக்கு நீ இறப்ப நான் இறப்ப எல்லாம் இறக்கத்தானே போறோம் அப்படிங்கிற ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தை சொல்லி கடப்பதை போன்று கடந்து விடுகின்றார்கள். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் இது எந்த அளவுக்கு போதித்திருக்கிறது சொன்னால், இந்த மரணம்ங்கிற இந்த சாப்டரை ஒருத்தர் ஒழுங்காக புரிந்து விட்டார் என்று சொன்னால், அவருடைய கருத்துக்களை ஆழமாக அவர் தெரிந்து வைத்திருந்தார் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் ஒரு இரையச்ச மிக்க ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருப்பாருங்கிறத இஸ்லாத்துடைய போதனையாக இருக்கிறது. 2 நபிமொழி, இந்த நபிமொழியை கேட்கிற பொழுது ஒரு விதமான ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், ஆசைகளை அழித்து ஒழிக்கக்கூடிய இந்த மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று சொல்கின்றார். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, இவர் நாளைக்கு நான் எந்திரிச்சிருவேன், எந்திரிச்சுன்னா இந்தெந்த காரியத்தெல்லாம் செய்து முடிப்பேன், இந்தெந்த வருடத்துல இதெல்லாம் செய்ய இருக்கிறேன், இந்தெந்த நாட்களில் இதெல்லாம் நான் அடைய இருக்கிறேங்கிற ஒரு திட்டமிடக்கூடியவனாக அதிகமாக ஆசைப்படக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பெரும்பாலான நிலையில மரணத்தை நீ பயந்துக்கோ, மரணத்தை அஞ்சிக்கோள், மரணத்தை எதிர்பார்த்து வாழுங்கிற இந்த போதனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தோமேயானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அழைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பேசல, அமைதியா இருக்கக்கூடிய அந்த நேரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே மக்கள் கிட்ட பேசல. சிம்பிளா என்ன புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கட்டிடத்தை ஒரு சதுரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சதுரத்தை உருவாக்குறாங்க. ஒரு குச்சியை எடுத்து மண்ணில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சதுரத்தை கீறுறாங்க. அந்த சதுரத்துடைய நடு பகுதியில ஒரு புள்ளிய அல்லாஹ்வுடைய தூதர் வச்சுட்டு அந்த புள்ளியை நோக்கி என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய ஒரு கோட்டை நீட்டுறாங்க. எந்த அளவுக்கு அந்த கோடு போகுது அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறைஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா சதுரம், அந்த சதுரத்தை தாண்டி அந்த கோடு போகுது. சஹாபாக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஒரு நீட்ட ஒரு கோடு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் மனிதனுடைய ஆசைகள் அப்படின்றாங்க. அந்த நடுவுல ஒரு புள்ளி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மனிதன் என்று சொல்கின்றார்கள். இப்படி மனிதன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசைப்படக்கூடியவனா அவருடைய எண்ணங்கள் எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த 4 வட்டம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த 4 வட்டம் தான் மனிதனுடைய மரணம் என்று சொல்கின்றார்கள். இந்த ஒரு கோடை அந்த கட்டிட அந்த சதுரத்தை தாண்டி இந்த கோடு போகுது, அந்த சதுரம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மரணம் என்று சொல்கின்றார்கள்.
இவனுடைய ஆசைகள் எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கு. ஆனா அவனுக்கு முன்னாடி ஒரு சதுரம் போன்று மரணம் நாலா பக்கம் அவனுக்கு சேரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. இந்த ஒரு செய்தியை கொஞ்சம் ஆழமா கடந்து விட்டு போகாம, படிச்ச மாதிரி போகாம, இது ஒரு ஆழமா சிந்தித்து பாருங்கல்ல. உலகத்துல எல்லா மனிதனுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, நான் இந்த காரியத்தை செய்வேன், ஒரு கார் வாங்க போறேன், என் புள்ள குட்டிகளை திருமணம் செய்ய வைக்க போறேன், என் பையனை இந்த இடத்துல படிக்க வைக்க போறேன், நான் என்னோட இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கேட்டு பாருங்களேன், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருடைய உள்ளத்திலயும் இன்னென்ன காரியத்தை நான் செய்ய இருக்கிறேன், இவர்கள் ஆசைப்படுறங்கிற எல்லாமே இருக்கு. ஒருத்தருக்கு தன்னுடைய கம்பெனியை பெரிய லெவல் ஆகணும்னு ஆசையா இருக்கு. நான் ஒரு பொருளாதாரத்தை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா இந்த பொருளாதாரம் எனக்கு போதாது, நல்லா படிச்சு அடுத்த ஒரு கட்டத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிற அந்த ஆசையாக இருக்கட்டும், எல்லா விதமான ஆசைகள் படைத்தக்கூடியவனாகத்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்னா, இதுல நீங்க கொஞ்சம் கவனமற்று இருந்தீர்கள் அப்படி சொன்னா இந்த மரணம் உங்களை அடைஞ்சு விடுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த ஆழமாக கவனிக்கணும். பெரும்பகுதிய மனிதர்கள் மரணத்தை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, நம்முடைய சகோதரர்கள்ல யாராவது ஒரு மரணமா, உறவுக்காரர்கள்ல யாராவது மரணமா, நமக்கு தெரியாத ஒரு நபர் மரணமா, அதை எப்படி மனிதர்கள் பாக்குறாங்க அப்படின்னா, நேத்து வரைக்கும் நல்லா இருந்த மனுஷன் இன்னைக்கு இல்ல, நல்லா போய்கிட்டு இருந்தாப்புல ஆரோக்கியமா இருந்தாப்புல திடீர்னு ஹார்ட் அட்டாக்ன்றாங்க, மனுஷன் இல்ல. நல்ல போகும்போது வீட்டுல போகும்போது சொல்லிட்டு போனாரு, ஆனா போற வழியில ஆக்சிடென்டா இறந்துட்டாரு. நல்ல மனிதர் பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு பாம்பு கொத்தி இறந்துட்டாரு. நல்ல மனிதர் இருந்துட்டா வலிக்கு வாழை போல வலிக்கு விழுந்து இறந்துட்டாரு. நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு, பாத்ரூம் போனாங்க, வலிக்கு விழுந்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தா திடீர்னு போய் மவுந்துட்டாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறோம் அப்படின்னா, நல்ல மனசு இப்படி பாக்குறோம் ஒழிய நம்ம எப்படி நம்ம மரணத்தை பார்க்கணும். யார் நமக்கு முன்னாடி மரணித்து கிடக்கிறார்களோ அந்த இடத்துல ஒரு கால் நான் இருந்தா, அந்த இடத்துல மரண படிக்க ஒரு ஜனாசா கிடக்குது. நாம நம்ம அந்த இடத்துல நம்ம நாள் இல்ல, இப்போது நமக்கு அந்த டைம் வரல, நம்மளுடைய எண்டு கார்டு வரல. ஆனா அது கடக்கக்கூடிய ஜனாசாக்கு பதிலாக நான் அந்த இடத்துல இருந்திருந்தா, என்னை சுற்றி என்னுடைய உறவுக்காரர்கள் இருப்பார்கள், என்னுடைய மனைவி மக்கள் இருப்பார்கள், என்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள், தாய் தந்தை இருப்பார்கள், எல்லாம் ஓகே ரைட். இந்த இடத்துல நான் இருக்கு, அந்த நேரத்துல என்னுடைய நிலை என்ன, அடுத்த கட்டம் என்ன, இத்தனை நாள் என்னென்னமோ ஆசைப்பட்டு வச்சிருந்தனப்பா, என்னென்ன காரியம் பண்ணான் இருந்தனப்பா, தொழாம சுத்திக்கிட்டு இருந்தேன், தொழாம உறங்கி கொண்டிருந்த, இபாதத்துல ஈடுபடல, ரமலான்ல நோன்பு வைக்கல, என்ன ஒரு புண்ணியமும் சம்பாதிக்காம திடீர்னு அந்த இடத்துல நான் மறந்துச்சு கடந்தா அப்படிங்கிற நிலை நமக்கு ஏற்பட்டிருந்தா யோசிச்சு பாருங்க. இல்ல ஒரு கால் ஒரு சிந்தனை ஓட்டம் கொஞ்சம் எல்லாரும் சிந்திச்சு பாருங்கல்ல. பயான தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு கட்டத்துல நம்ம மௌத் ஆயிட்டோம். காலையில எந்திரிக்கும் போது சஹர் நேரத்தை எழுப்பிடுறாங்க, மனைவி எழுப்பிடுறாங்க, கணவன் எந்திரிக்கல, மௌத் ஆயிட்டாரு. மனைவி சமைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு கணவன் எந்திரிச்சு பாக்குறாரு, மனைவி எந்திரிக்கல, மௌத் ஆயிட்டாங்க. பிள்ளை ஏதாவது வெளியில போயிட்டு வராரு, திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட், மௌத் ஆயிட்டாரு. ஒரு கால் அப்படி நடந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம நிலையை கொஞ்சம் ஒத்துக்க முடியாது. நம்ம மனசியத்தை என்ன இப்படி பேசுறாங்க, அப்படிதான் பேசணும். நம்ம உள்ள ஒத்துக்கவில்லை என்றாலும் இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கால் அப்படி நடந்தால், மரணம் நமக்கு அடைந்தால் நம்முடைய நிலை என்ன பண்ணிட்டு நம்ம அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன தயார் செய்து விட்டோம். நம்ம ரூஹ் பிரிஞ்சு நம்ம ஜனாசாவை கிடக்கும், நம்ம ரூஹ் பிரிஞ்சு நிக்கிது. அடுத்த நொடி என்ன தலையெல்லாம் நின்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அந்த சொல்லுவாங்க, மீன் கபிலி ஐ யல்தி அஹதுகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன். நம்ம ரூஹ் பேசும். ஒரு நாள் ரூஹ் கெட்ட ரூஹா இருந்துச்சு வச்சுக்கோங்கள, பேசும், இறைவா மரணம் வந்துருச்சு, நான் எதிர்பார்க்கவே கிடையாது, எனக்கு ஒரு வாய்ப்பை கூடுறா ரப்பு, எப்படியா போய் அல்லாஹ் நான் ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தை பண்ணிட்டு இருக்கிற எல்லா சொத்து பத்து ஏராளமான சொத்து பத்து இருக்கு, உசுரோடு இருக்குமா, எதுவும் பண்ணல, எனக்கு இன்னொரு ஒரே ஒரு வாய்ப்பு தான், எல்லாத்தையும் உன் பாதையில கொடுத்துட்டு வந்துடுறேன், எனக்கு ஒரு கால அவகாசம், ஒரு நாள் வாழ்க்கை எனக்கு கூடுறாய் அல்லாஹ், நான் எல்லாத்தையும் முடிச்சு வந்துடுறேன், நன்மையை சம்பாதிச்சு வந்துடுறேன் என்று புலம்பக்கூடிய மனிதன் ஆத்மாக்கள் இருக்கும்ட்டா அல்லாஹ். ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்குண்டான ஒரு நாள் வந்து விட்டது என்று சொன்னால் உங்களால் அந்த வாய்ப்பு மீண்டும் தரப்படாதுன்றான், வாய்ப்பே இல்லைன்றான்.
அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது நம்முடைய உடலை விட்டு நம்முடைய ரூஹு பிரியக்கூடிய நேரத்துல நம்முடைய நிலை என்ன ஆகுங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே இது எனக்கு அடையாதுன்னு சொல்லக்கூடிய மக்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தர் இல்லைன்றுவாங்க. அல்லாஹ் இருக்கானா, அல்லாஹ் எவன் அப்படி இல்லை யாருமே தெரியாது. அல்லாஹ் ஒருத்தன் கிடையவே கடந்துருவான். மரணம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா அல்லாவே இல்லாதவன் இல்லை என்று சொல்லக்கூடியவன் ஆமாம்பா மரணம் இருக்குப்பா, செத்து எத்தனை பேர் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம், செத்து போயிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சி என்ன அப்படின்னா இந்த மரண வாழ்க்கை தான். இந்த மரணம் தான் டைரக்ட் கான்டாக்ட். என்ன அப்படின்னா நமக்கு அல்லாஹ் ஒருத்தர் இருக்காங்கிறத காட்டக்கூடிய நேரடி ஒரு அத்தாட்சி என்ன தெரியுமா, நாம் பார்க்கக்கூடிய மரணங்கள். நம்ம மறுமையை பார்த்தது கிடையாது, சுவனத்தை பார்த்தது கிடையாது, நரகத்தை பார்த்தது கிடையாது, தூதரை பார்த்தது கிடையாது, அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது. ஆனா இது எல்லாம் உண்மை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த மரண வாழ்க்கை மட்டும்தான். இப்போ இப்பேற்பட்ட ஒரு நிலை இருக்கக்கூடிய நேரத்துல இது ஒரு ஏதோ ஒரு கண்டும் காணாதவர்களாக இதை குறித்த அச்சம் இல்லாத வயசு வித்தியாவும் இல்லைங்க. ஒரே ஒரு சம்பவம் சொல்றோம். என்னுடைய ஊர் பகுதிகள் நடந்த ஒரு சம்பவம். ஒரு கணவன் மனைவி ஒரு நீண்ட நாள் கழித்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா, குழந்தை அப்ப அந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய நேரத்துல இவங்க கணவன் மணி இருவரும் என்ன பண்றாங்க அப்படின்னா வாகனத்துல பிரயாணம் மேற்கொள்றாங்க. போகக்கூடிய நேரத்துல திடீர்னு எங்க இருந்தோ வேகமாக ஒரு வாகனம் கார் வந்து அவங்களை இடிச்சு தள்ளிடுது. இந்த இடிக்கிறதெல்லாம் எப்படிங்கிறவங்களுக்கு எவ்வளவு பயங்கரமா இருக்குங்கிறது தெரியும். இடிச்சு தள்ளிட்டு போயிட்டோம். இந்த கீழே கடக்கக்கூடியவங்களை பாக்குறோம். கணவன் இறந்துட்டாரு. சரிங்களா, மனைவி பாக்குறாங்க, மனைவி இறந்தாச்சு. மூன்றாவது ஒரு உடலை பாக்குறாங்க, வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை, கருவறைக்குள்ள இருந்த குழந்தை, கருவறை ஒரு சிசுவாக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த விபத்தின் காரணமாக வயிற்ற கிழிச்சுக்கிட்ட அந்த குழந்தை வெளியில வந்து கிடக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கும் அல்லாஹ் என்ன வச்சிருக்க, அந்த மரணத்தை அப்படி வச்சிருக்கிறான். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய நாட்டம்ங்கிறது ஒண்ணு. இது போன்ற நிலை யாருக்கு வேணாலும் ஏற்படுங்கிறது தான் அல்லாஹ் காட்டக்கூடிய விஷயம். இந்த குழந்தை அல்லாஹ் இப்படி அதுல பேச்ச கிடையாது. அல்லாஹ் என்ன உணர்த்துறான் அப்படின்னா துனியாவில அந்த குழந்தை பார்க்கல, வாழவும் கிடையாது. அந்த குழந்தைக்கு நான் மரணத்தை எழுதிட்டேன், உனக்கு நான் எழுதியிருக்கிறேன், உஷாரா இருந்துக்கோ, அல்லாஹ்வை பயந்து இருந்துக்கோங்கிற ஒரு எச்சரிக்கை காட்டு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கணவன் மனைவி எவ்வளவு ஒரு ஆசைகளோட குழந்தை, ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா, ஆண் குழந்தையா இருந்தா எப்படி வளர்க்கணும், பெண் குழந்தையா இருந்தா எப்படி வளர்க்கணும், அது என்ன ஸ்கூல்ல சேர்க்கணும், அந்த குழந்தைக்கு என்ன துணிமணி கொடுக்கணும், எப்படி எல்லாம் பார்க்கணும், எப்படி காது குத்தணும், என்னென்ன பண்ணணுங்கிற எல்லா ஆசைகளையும் வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல மரணம்ங்கிற ஒரு எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு அவர்களுக்கு ஏற்படும் பொழுது அந்த நிகழ்வு நமக்கு ஏற்படாமல் இருந்து விடுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? முடியுமா? அப்ப இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம். இந்த மரணத்தை குறித்து அல்லாஹ் இன்னும் என்னென்ன சொல்கிறான், என்னென்ன கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை தன் திருமறை குர்ஆனிலும் நபிமொழியிலும் பதிவு செய்து வச்சிருக்கிறாங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதோட தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு உண்டான கேள்வி பதில், பெண்களுக்கு இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவருக்கொருவர் துணை நிற்கும் விஷயத்தில் ஒரு கட்டடத்தை போன்றவர்கள் ஆவார்கள். அதன் ஒரு பகுதி மற்றொரு பகுதிக்கு வலுவூட்டுகிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது ஒரு காரியத்தை ஒண்ணு செஞ்சு காட்டுறாங்க. ஒரு நிகழ்வு ரசூலுல்லாஹ் அவங்க செஞ்சு காட்டுறாங்க. அது என்ன செய்கையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செஞ்சு காட்டினாங்க அப்படிங்கிறத புகாரிங்கிற ஹதீஸ் கிதாபுல ஹதீஸ் நம்பர் 2399 இருந்து 2499 ஆகிய ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் பார்த்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி சொன்ன கேள்விக்குண்டான பதில் என்ன அப்படின்னா, சிலைகளை கடவுளாக எடுத்து வணங்குறீங்களே, உங்களை நான் தூரமான வழிகள்ல தான் பாக்குறேன் அப்படிங்கறத ஒரு வாக்கியம். இது எந்த நபி யார்கிட்ட சொன்னது நம்ம கேட்டிருந்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆசரிடம் இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. அது எல்லா சகோதரரும் ஏறத்தால சரியான பதில பதிவு பண்ணியிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்க ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.